எவ்வளவு ஃபேன் காட்டினா வந்து நமக்கு ஒரு மாதிரி நம்மளை பார்த்தா சை அப்படின்னு வானுங்க. அந்த அளவுக்கு நான் அவரோட ஃபேன். ரஜினி சாரை போய் மீட் பண்ண எல்லாருமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து குறிப்பா ஒருத்தருக்கு ஃபேனா இருந்தாலும் ரொம்ப காட்டிக்க கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப கேவலமா பாக்குறதுக்கு ரொம்ப நம்ம எவ்வளவு ஃபேன் காட்டினா வந்து நமக்கு ஒரு மாதிரி நம்மளை பார்த்தா சை அப்படின்னு வானுங்க. அந்த அளவுக்கு நான் அவரோட ஃபேன். அவர் ஒரு ஃபினாமினன். இப்ப இளையராஜா சாரோ ரஜினிகாந்த் சாரோ அவங்கலாம் வந்து அந்த லைட் நம்ம மேல படம் எப்படி நம்ம ஒரு வளர்ந்துருப்போம். சினிமா அந்த வெளிச்சம் நம்ம மேல படம் சினிமா வரணும்னு தோணுமா? தோணாது. ஸோ ஹோல்டிங் மை செல்ஃப் பேக். அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு பார்ப்போம், நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பசங்க ட்ரை பண்ணி ஒரு முயற்சி பண்ணி, சரி எல்லாமே டைட்டா தான் இருக்கும், நிறைய இது வந்து எனக்கு வியாபார சூழல்லாம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சா ஒரு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருப்பாருன்ற அந்த ஒரு புள்ளி எனக்கு புரிஞ்சது. என்ன அவர் எங்கேருந்து இங்க வந்திருந்தா இந்த சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷமா நினைச்சு அவ்வளவு ஹாப்பியா அவ்வளவு சிரிச்சு என்கரேஜ் பண்ணி அவர் ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஜெயிச்சிங்களா, சூப்பர்ல சூப்பர்ல அவர் படத்துக்கு ஏதோ ஜெயிச்ச மாதிரி அவரு சிரிச்சு அவ்வளவு என்கரேஜ் பண்ணி மியூசிக்கை பத்தி அவ்வளவு அழகான விஷயங்கள் சொன்னாரு. நான் சொன்னேன், சார் ஆசீர்வாதம் வேணும், பிளஸ் பண்ணுங்க, உங்க கம்ப்ளீட் பிளெஸிங்ஸ் வேணும்னு சொன்ன போது நான் கட்டி பிடிச்சி கண்டிப்பா எல்லா பிளெஸிங்ஸும் இருக்கு கண்ணா அப்படின்னு சொன்னாரு. ஸோ வந்து ஐ திங்க் அவர் ஒரு சைல்டுன்னு நினைக்கிறேன். அகைன் இதெல்லாம் ஆரம்பத்துல சைல்டா இருக்கிறது முக்கியம் இல்ல, வாழ்க்கையில எல்லா அடியும் பட்டு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் மீறி ஒரு நிலைக்கு போய் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும் போதும் குழந்தையா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த எனக்கு கத்துக் கொடுத்ததுக்காகவும் இந்த படத்துல ஒரு அன்சீன் ஃபோர்ஸா ஒரு பலமா எங்க கூட எப்பயுமே பயணிச்சதுக்காக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நன்றியை சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம்.